இதே போன்று நீங்க பார்த்தேன்னு சொன்னா இப்ப ரீசெண்டா 3 ஆண்டுகள் 2022 தேனி மாவட்டம் கம்பத்துல குள்ளப்பம்பட்டியில ஃபாரஸ்டுக்காரங்க எந்த ஒரு விவசாயி அவர் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால துப்பாக்கியால சொல்றான் ஃபாரஸ்டுக்காரன் வனத்துறையினர். அப்ப பார்க்கின்ற பொழுது அதே என்னைக்குண்டா அதே அக்டோபர் 2023 அக்டோபர் 29 நான் தேவர் ஜெயந்தி போயிட்டு வரேன். அப்பதான் போன். அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லியிருந்தாங்க சார்? அந்த சுட்டதுக்கான காரணங்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்க? அவர் ஃபாரஸ்டுக்குள்ள மான வேட்டையாட வந்தாரு, எலக்ட்ரிக் வயர் போட வந்தான்னு சொல்லி அது இல்லை அந்த வழக்கை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேசணும், ஒரே நிமிஷம் முடியும். அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்டா இருக்கிறவருக்கு அவர் வேற கம்யூனிட்டியை சார்ந்தவர். அப்ப சில விஷயங்கள் முன்னாடி பண்ணிக்கிறதுக்காக அப்ப பண்ண விரும்பல. அடுத்தடுத்து அவர் சுடுவெல்லாம் பண்ணணுமான்னு சொன்ன ஒரே காரணத்தினால இவன் தேவமாறு திமிரு பண்ணான்னு சொல்லி கூட்டு போயிட்டு பட்டா காட்டில் வச்சு சுட்டு உள்ள வச்சு கொண்டு போய் போட்டாங்க ஃபாரஸ்டுக்குள்ள அத்துமீறி வந்தாரு. அத்துமீறி வரல, இவரும் அவரும் கிட்டத்தட்ட நீண்ட கால நண்பர்கள். அந்த ஜாதியை மனசுல வச்சு சுட்டு கொலை செஞ்சுட்டாங்க. அதை எடுத்து அந்த வழக்கை எடுத்து நான் ஒவ்வொன்றும் ஆராய்ஞ்சு அதுல யாரு சுட்டானோ அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த வழக்கெல்லாம் நியாயத்தை. ஆனா இதுல ஒரு பீட்டி என்னடா, யாரு செத்தான அவன் அக்யூஸ் ஆஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னார் 7 and arms act அத்துமீறி உள்ளவங்க சுட்டுட்டான், எங்களை கொல்ல வந்தாரு சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அக்யூஸ்ட் ஆஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டிசிஷன் இறந்தவரை. சோ அதை எடுத்து மிகப்பெரிய லெவல்ல அரசாங்கத்தை எதிர்த்து ஃபாரஸ்ட் எதிர்த்து மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணி 2 பேரை குற்றவாளின்னு சொல்லி அவர்களை சிறையில தள்ளணும். இப்ப மிச்சம் 7 பேரும் இப்ப உள்ளதற்கு ரெடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழக்குகள், இது போன்ற எத்தனை வழக்குகள் இருக்கு. இது போன்ற வழக்குகள்லாம் எடுத்து தமிழ் தேசிய போறப்ப இந்த சமுதாயத்துக்கு வெற்றி என்று முத்துராமலிங்க தேவருடைய பெயருக்கு தமிழ் தேசிய பிளாக் செய்த சாதனைகள் என்றே சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். இது போன்ற உத்தரவுகள்லாம் நீதிமன்றம் சென்று மற்ற ஃபாரூக் பிளாக் வாங்கினாங்களா வாங்கலன்னா நான் அதுக்கெல்லாம் வரல. எங்களுடைய முக்கியத்துவம் நேதாஜி தேவர் அவருக்கு ஒரு புகழுக்கு ஒரு களங்க வருகின்ற பொழுது தமிழ் தேசிய ஃபாரூக் பிளாக் தொடர்ந்து கையில் எடுக்கும், சட்ட போராட்டமாக எடுக்கும், போராட்டமாக நாங்கள் எடுத்து பல்வேறு வெற்றிகளை கண்டிருக்கோம்.